என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட சந்தோஷம் அவன் முகத்துல தெரிஞ்சது. சரிதான்க்கா, சமூகத்தோட சேர்ந்தாதான் ஆச்சுன்னு ஒத்த கால நின்னு சாதிச்சு காட்டிட்டால. எனக்கு ஷாலினி சத்திரியனை பத்தி கூட கவலை இல்லம்மா. அவங்க எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா சௌந்தர்யாவை நினைச்சுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப அவ சண்முகத்து கூட வாழ்ந்தே ஆகணும்னு போனதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவங்க வீட்டுல மாமனார் மாமியார் எல்லாம் அவ எப்படி சமாளிச்சு அவ எப்படி வாழ போறானே எனக்கு தெரியலம்மா. இனிமே நீங்க அவங்கள பத்தி கவலையே படாதீங்க. சண்முகத்தோட வாழணுங்கிற எண்ணம் அவங்க மனசுல உறுதியா இருக்கு. அதனால அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் தம்பி. சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. அத்தை, என்னடி இப்ப இருக்கிற கோவத்திலயாச்சும் ஒரு 4 வாரத்தை திட்டி நல்லா உரைக்கிற மாதிரி கேப்பியா? இல்ல உன் மருமகளை பார்த்ததும் மனசுல இருக்கிற கோவெல்லாம் கரைஞ்சு போய் வாடி அம்மான்னு அப்படியே பக்கத்துல உட்கார வச்சு கொஞ்சுவியா? அப்படியே ஒண்ணு போட்டேன பாரு. என்ன செய்யணும், எப்படி பேசணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஏண்டி, நான் மாமியாரா நீ மாமியாராடி? அதெல்லாம் இப்ப நல்லா பேசு. அவ வந்ததும் யோசிச்சு வச்ச டயலாக் எல்லாம் மறந்து எதையாச்சும் உளறு. ஏய், போய் கதவை தர போடி. வாங்க. அத்தை, வராங்க வராங்க, கேளு. மா மா, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணுமா? மா, நம்ம சண்முகம் சௌந்தர்யாவை ஏத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. காலையில இருந்த அவ்வளவு மன கஷ்டமும் அதுக்குள்ள இப்படி மாறும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான் சொல்லணும். நிலாக்குட்டி, 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 என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? என்னடா கண்ணெல்லாம் செவந்திருக்கு? பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சா? இல்ல. அப்புறம் ராதிகா எனக்கு எல்லி விட்டுட்டா. ராதிகாவா? இது வேற இப்ப கரெக்ட் டைம்க்கு வந்து போட்டு கொடுக்குது பாரு. ஏய், உனக்கு குழந்தைதான் ஆளா? ஏய், எதுக்கு உன் கோத்தை கொண்டு போய் அவகிட்ட காட்டுற? சின்ன குழந்தைய பிடிச்சி இப்படி கிள்ளி வச்சிருக்க. ஏதாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? மாமா சும்மா சும்மா வந்து என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா. சொன்னா கேட்கவே இல்ல. அதான் சும்மா அப்படி லேசா புடிச்சு கிள்ளுன. லேசா கிள்னியா? இதான் லேசா கிள்னதா? கண்ணை எப்படி செவந்திருக்கு பாரு. வலிக்காம எதுக்கு இந்த குழந்தை இப்படி அழப்போகுது? குழந்தைங்கன்னா குறும்பு பண்ணதான் செய்யும். அதுக்காக உடனே இப்படி கிள்ளி வச்சு அடிச்சா சரியாயிடுமா? அனுசரணையா நடந்துக்கவே தெரியாதா உனக்கு? ஏய், நிறுத்து. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. நான் அவளுக்கு பாட்டி தான். என் பேத்தி மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அது சரி,
என்ன எல்லாருமா சேர்ந்து பேச்ச மாத்தலான்னு பாக்குறீங்களா? டேய், நான் உன்னை போகாதன்னு சொன்னல. என் பேச்ச மதிக்காம அப்படியே கிளம்பி போய் கூட பிறந்த தங்கச்சியோட குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டு வந்த மாதிரி ரொம்ப குதூகலமா பேசிக்கிட்டு இருக்க. அக்கா மா, கூட பிறக்கலனா என்ன, உறவா இருந்தாதான் நல்லது செய்யணுமா? யாரா வேணா இருக்கட்டும், நம்மால முடிஞ்ச உதவியை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு எதுக்கு நீ இப்ப கத்திக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, என்ன பார்த்தா வெட்டியா கத்துற மாதிரி தான் தெரியும். நம்ம குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கிறப்ப அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பேச போனீங்களாக்கும். ஏமா, நீ ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்க தானே? மா, அக்கா தங்கச்சி பஞ்சாயத்தெல்லாம் அவன் பாத்துக்க மாட்டானா? உன் புள்ள ஊதாரியா ஊரை சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா உன் குடும்ப விஷயத்துக்கு தொட்டதுக்கெல்லாம் என் புள்ள வந்து முன்னாடி நிக்கணுமா? ஏன் அவனை பொறுப்பா வளர்த்திருக்க வேண்டியது தானே? மகளும் அப்படியே மகனும் அப்படி. மா, வார்த்தையை அளந்து பேசுமா. டேய், நீ பேசாத சொல்லிட்டேன். என் பையன் எதுக்கு எடுத்தாலும் உன் குடும்பத்துக்கே ஓடியாடி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா, எனக்கு என்னமோ இவன் கல்யாணத்தையே நீதான் சொல்லி கொடுத்து நடத்திருப்பியோன்னு தோணுது. உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், வாயை திறந்து பேச. எதுக்குமா அமைதியா இருக்க? வாயை திறந்து பேசு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. என் பையன்தான் இத முன்னால நின்னு எல்லாத்தையும் பேசி சரி செஞ்சிருக்கணும். உங்க மக செய்ய வேண்டிய அவசியம் இல்லதா? ஆனா அவரு எங்களுக்காக வந்து நின்னாரு, பிரச்சனையை பேசி சரி பண்ணாரு. அத நான் ஒத்துக்கிறேம்மா. என் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சதுக்காக நன்றியும், உங்களுக்கு பிடிக்காம வந்ததுக்காக நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இவங்க கல்யாண விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கும் அந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் தெரியாது. ஒருவேளை தனமோ கதிர் தம்பியோ இத பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தா, நியாயத்துக்கு முதல்ல உங்ககிட்ட தான் இத சொல்ல சொல்லி நான் சொல்லியிருப்பேன். என்கிட்ட சொன்னா நான் கோவப்படுவேன்னு நினைச்சாங்களோ என்னமோ. யாருக்குமே தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. நீங்களும் அந்த இடத்துல பெருந்தன்மையா தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுல எனக்கும் சந்தோஷம்தாம்மா. இப்பவும் நான் சொல்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. போதுமா? அது இருக்கட்டும். இனிமே சும்மா சும்மா உன் வீட்டு பிரச்சனைக்கு என் பையனை கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் நடக்காம பாத்துக்கிறேன். மா, நீங்க எதுக்குமா தொட்டதுக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? இப்ப இப்படி என்ன நடந்துருச்சு இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்குமா. நான் நம்ம பூர்ணியை பாக்குற மாதிரி தான் நான் சௌந்தர்யாவையும் பாக்குறேன். நம்ம குடும்பம் வேற, அவங்க குடும்பம் வேற நான் பாக்கல.